கட்டுப்படுத்துறா. லஞ்சம் கொடுக்காதேன்னு சொல்ற மகன் இல்ல நான். என்ன அதிகாரிகள் யாரும் வாங்க கூடாது. வாங்கினா சஸ்பென்ஸ் கிடையாது, டிஸ்மிஸ் தான். ஒழுங்கா இருக்கணும். நோக்கம் இருக்கு, இருக்க கூடாது, இருக்காது. தன்னை அந்த கேள்வி கேட்டா அடா அயோக்கிய பயல இன்னைக்கு கைது பண்ணி ஒதுக்கி போட்டிருப்பான், குண்டாசுல கூட போடுவான். இவன் தான் பாருங்க, சொந்த நாட்டுல ஓட்டு கேட்க வரும்போது ஒருத்தனையும் குட்டி வர்றதில்ல, சும்மா வர்றது. இப்ப அப்படி வர்றதில்லை, எல்லாம் பாதுகாப்பா எது போட்டுக்கிட்டு வர்றாங்க, எல்லாம் பண்றாங்க. சாதாரணமா இருப்பான். முதலமைச்சரான ஒய் பிரிவு, இசட்டு பிரிவு, புரோட்டோக்கால், ஆட்டுக்கால்லாம் கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஆளுக்கு முன்னாடி ஒரு வண்டி ஓடுது, வங்கின்னு. இன்னைக்கெல்லாம் முதலமைச்சர் பிள்ளைக்கு நடு ரோட்ல ஓட்டப்பந்தய வைக்குது, இங்கிட்டு ஓடுது அங்கிட்டு ஓடுது, சைக்கிள் ஓட்டுறாங்க. நான் எல்லாம் படுற பாடு. என் வீட்டு பக்கத்துல தான் இவங்க எல்லாரும் வீடு இருக்கு. இந்த கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி சாலையில கயிறை கட்டி போலீஸ் 2000 பேர் நின்றுக்கிட்டு, இங்கிட்டு போகாத அங்கிட்டு போகாத. என்னைய பார்த்தோம் நான், பிளீஸ். இவன் கல்லுக்கடை கூட திறக்கல, ஒத்துக்கல்ல. இந்த படத்தை வேணா போட்டு பாரு, ஒரு காட்சி இருக்கு. அந்த அம்மா வந்து ஐயான்னு பிள்ளையோட அழும். இந்த அம்மா யாரு, என்ன ஏன் எழுதுறாமா சொல்லு. ஐயா என் புருஷனை போலீஸ் பிடிச்சி, சும்மா ஏமா பிடிச்சிட்டு போச்சு. அம்மா சாராயம் காய்ச்சினாரு. யாரு இந்த பிள்ளை, இந்த அம்மா உள்ள விட்டுதாரு, போமா அப்படின்னு. ஐயா தெரியாம காய்ச்சிட்டாரு, போமாங்கிட்டு. ஒரு கொலகாரப்பைய கூட ஒரு தாலியத்தான் இருப்பான். உன் புருஷன் செஞ்ச வேலைக்கு ஊர் தாலியாமலாம் அறுத்து போடுவாங்க, போமாங்கிட்டு அப்படின்றப்ப. இவன் ஏன்டா அந்த டாஸ்மார்க்க மூடலைன்னா கள்ளச்சாராயம் வந்துரும்ன்றான். எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம். அப்புறம் அதுக்கு போலீஸ், அதுக்கப்புறம் நிர்வாகம், இது வந்துடும் அது போயிரும் சொன்னா எப்படி இருக்கு? இப்படியா பேசுறது? 5 வயசு பிள்ளைய கற்பழிச்சிடறான், 60 வயசு அம்மாவையும் கற்பழிச்சிடறான். அப்ப விபச்சார விடுதியை திறந்து விட்டுரும் சொன்னா எப்படி இருக்கும்? செருப்புகள் அடிக்க மாட்டேன். அப்ப நீ கள்ளச்சாராயம் வந்துருங்கிறதுக்காக திறந்து விடுறேன்னா கட்டுப்படுத்துறா. உங்க உடன் பிறந்தவன் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தா ஒரு சொட்டு போத, ஒரு கள்ளச்சாராயம், ஒருத்த மது, கஞ்சா, பான்பராக்கு, சிகரெட்டு, குட்கா வித்துறான்னு சொல்லு. நோக்கம் இருக்கு, இருக்க கூடாது, இருக்காது. லஞ்சம் கொடுக்காதேன்னு சொல்ற மகன் இல்ல நான். லஞ்சம் வாங்கின தூக்கிட்டான், அந்த இடத்துல உன்னை பண்ணிருக்க மாட்டேன், தூக்கிட்டேன். நான் ஏன் கொடுக்காதேன்னு சொல்லணும்? என்ன அதிகாரிகள் யாரும் வாங்க கூடாது. வாங்கினா சஸ்பென்ஸ் கிடையாது, ஸ்பாட் டிஸ்மிஸ் தான். பணியிலே இருக்க மாட்டா, தூக்கிடுவேன், அவ்வளவுதான். உன் சர்டிபிகேட் டிஸ்குவால் வேலிட் ஆயிரும். உன் சர்டிபிகேட்டை மதிப்பிழக்க செஞ்சு விட்டுருவேன். ஒழுங்கா இருக்கணும். இதெல்லாம் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரியால தான் ஆள முடியும். அப்படி ஒரு தலைமை இருந்தானா அவன் தான் என் தாத்தன் காமராஜ். ஆலியாறு டேமை கட்டணும், தண்ணி எடுத்துட்டு வரணும். கேரளாவில் தண்ணி கிடக்கு, 3 கிலோமீட்டர் மலையை குடைஞ்சு இங்கே கொண்டு வந்தா தான் வரும். அப்போ இந்த கனாலை வெட்டணும், மலைக்குள்ள குடையணும். அப்போ இன்னைக்கு இருக்கிற நுட்பம் இல்லை. அப்போ என்ன செய்யறது? மனித ஆற்றல் தான். அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மாதிரி ரொம்ப வச்சு இது வச்சு டக்குன்னு இல்லை, நாட்டு வெடி கொண்டு கடப்பார கோடாரி வச்சுட்டு குத்தி போகணும். அப்போ உள்ள ஆளுங்க அனுப்புறாரு, தெரியும் அவருக்கு. வெளியில வந்தா பணம், இல்லைன்னா பணம். ஆனால் தெரியும் வழி இல்லை. அனுப்பி இன்னைக்கு திறந்து பல லட்சக்கணக்கான ஏக்கர் ஆழியார் அந்த அணை பாசனத்தில் வாழுதுன்னா அவன் செஞ்சதான். அது தன்னலமற்ற சர்வாதிகாரம். வைகை அணையை கட்டணும், 20 கிராமத்தை வெளியேற்றணும், கத்துவான் மக்கள். ஆனா இன்னைக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர், பல 100 கிராமங்கள் வாழுது என்றால் அவன் செஞ்ச தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சியால தான். அப்படி ஒருத்தனால தான் செதுக்க முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அவன் ஓட்டு போடாமல் போயிடுவான். போட்டா போட்டும், போடலைன்னா போட்டும் இருந்தால் தான் அவன் சரியா வரும். நீ சமரசம் செஞ்சினா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேர்மை அவர்கிட்ட இருந்தது, சாதிச்சாரு. செய்யணும்னு நினைச்சாரு, செஞ்சாப்ல. அப்ப எத்தனை சாதனைகளை செஞ்சாருன்னு நினைக்கிறேன் நீ? அவர் அதெல்லாம் என் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். ஆகச்சிறந்த கல்வி அரசியல் தான் என்பதை புரிந்து கொள்ளணும். இவங்க பாடம் நடத்துவாங்க, ஆசிரியர். இது இப்போ தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரின்னு இதெல்லாம் தீர்மானிச்சது யாரு? ஐஏஎஸ் எங்கே வேலை பார்க்கணும், இந்த மருத்துவக் கல்லூரிக்கு டீன் யாரு, இதுக்கு யார் ஐபிஎஸ், இதையெல்லாம் தூக்கி போடுறவன், அங்கே போடுறவன் இங்கே போடுறவன் யாரு? நாட்டை ஆளுகிற தலைவன். அந்த தலைவன் சரியில்லைன்னா இது எல்லாமே சரியில்லாம போயிடும். அப்ப நீ அந்த தலைவனை தேர்வு செய்யற பணியில நீ சரியா இருந்துடணும். அதுதான் முக்கியம். 6 மாசத்தை கட்டி கிழிக்கிற சுடிதாரு, பேண்ட் சட்டை, சேலையை போய் புரட்டி எடுக்கிற.
5 வருஷம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஒண்ணுமே தெரியாம போட்டு வந்துடுற, ஓட்ட போட்டு வந்துடுற. என்ன இது? இதெல்லாம் அறிவு இருக்கிற மக்கள் செய்யற செய்யல, கற்றவர்கள் செய்யற செய்யல. போய்ப்பாரு கேரளாவில் காரி துப்புறான். ஆந்திரா கேரளாவில் நம்மளை காரி துப்புறான் ஒருத்தன். இது நான் கூட என்னுடைய தன்மை நிலைப்படத்தில் வச்சிருக்கேன். அதை சிரிக்கிறேன். அதனால என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், ஒரு பெருமைமிக்க விழா, இது ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு. இனிமேலாக இந்த நொடியில் இருந்தாவது காமராஜ் யாருன்னு தேடி படிங்க. சின்ன சின்ன புத்தகங்கள் இருக்கு. இங்கே கூட நம்ம கல்லூரி நிர்வாகத்திலிருந்து கூட அந்த புத்தகங்களை கல்லூரி நூலகத்தில் வைக்கலாம். அதோடு நம்முடைய இன முன்னோர்களின் வரலாறை சிறு சிறு முக்கிய செய்திகளை தொகுத்து கொடுக்கலாம். அது சம்பந்தமாக மாணவர்களே பட்டிமன்றம் எப்படி இந்த பச்சை பிள்ளை இப்படி பேசுனா அது மாதிரி பேச வச்சு நம்முடைய பிள்ளைகளை தர்க்க அறிவை, தடையின்றி பேசுகிற ஆற்றலை அதை கொண்டு வரணும். அதை கொண்டு வர்றதுக்கு வளர்த்து எடுக்கணும். அப்படிலாம் நாங்கள்லாம் இல்லைன்னா இன்னைக்கு ஐயா ராஜாராம் மாதிரி நம்ம சிறைத்துறை அதிகாரி மாதிரியான ஆட்கள் எப்படி வந்திருக்க முடியும்? எனக்கெல்லாம் என்ன யாரும் இப்படி பேசணுங்க சொல்லி கொடுத்தாங்களே? ஒன்றும் இல்லை, ஒரு வெறி தான். அதனால என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், அருமை உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுவேன், இந்த நாடு உங்களுடையது, என்னுடையதும் கூடத்தான். எப்படி பார்த்தாலும் இந்த நாடு உங்களுடையது. உங்களை நம்பிதான் இந்த நாட்டு மக்களின் எதிர்காலம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கற்றறிந்த சான்றோர்களாக, அறிஞர்களாக, ஒழுக்கத்தில், நேர்மையில், உண்மையில் சிறந்த பிள்ளைகளாக நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம். அதற்கு சான்றாக வாழ்ந்து காட்டிய ஒரு மகத்தான தலைவனை உங்களுக்கு இந்த பெருவிழாவின் மூலமாக எடுத்து எல்லோரும் பேசியிருக்கிறோம். அதை அறிந்து தெளிந்து என் அன்பு பிள்ளைகள் சிறந்த மாணவர்களாக வர வேண்டும். இங்கே பல போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியா விட்ட உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொழு வச்சு கொண்டாடினே. மழை பெஞ்சா தானே மண் வாசம், ஒன்னு நினைச்சாலே பூவாசந்தான். மலமேல் விளக்காய் ஏற்றி வைப்பேன், உன்னை படம் போல் மனசில் ஏற்றி வைப்பேன். இவ்வளவு நேரம் நான் பேசுறது எதுவும் உங்க மனசுல நிக்கல. நல்லா படிங்க, நல்லா பாடுங்க, நல்லா விளையாடுங்க, நல்லா ஆடுங்க, நல்ல தலைவர்களா வளர்ந்து வாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. கல்வியின் அவசியம் பாருங்க. அவன் ஏன் மகத்தான மாமனிதனா இருக்கிறான் பாருங்க. மனித மாண்பு என்னன்னா, மனிதனுடைய இயல்பான குணம் என்னன்னா, எனக்கு கிடைக்காதது இந்த உலகத்துல எவனுக்கும் கிடைக்கூடாது. இப்படிதான் எல்லா பேரையும் சிந்திப்பான். அப்படித்தானே சிந்திப்பான். எனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்ல, என் எதிரிக்கு அந்த அயோக்கிய பேருக்கு 1 கண்ணாவது போயிடணும், இப்படிதான் நினைப்பான். ஆனால் உலகத்தில் இந்த மண்ணிலே ஒரே ஒரு மகன்தான் தனக்கு கிடைக்காத கல்வி என் நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சான். என்ன நினைச்சிருக்காம, நானே படிக்கல, இவெல்லாம் படிச்சு என்ன செய்ய போறான்? போடா நீ எல்லாம், உனக்கெல்லாம் கல்வி ஒரு கேடா, உனக்கு படிப்பு ஒரு கேடா, போடா அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படித்தானே? கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் பல ஆயிரம் ஆண்டுகளான இந்த தடவள ராணுவ ஆயுதங்களை அனுப்ப மாட்டேங்கிறான். அதுக்கு கேரண்டி கேட்கிறானா? அப்படியா? எவனுக்கு கொடுக்க மாட்டானா? இல்லை அங்கே இருக்கிற அந்த வங்கிகள்லாம் நம்மளை நம்பி கேரண்டி தரமாட்டுது, ஒப்புதல் தர மறுக்குது அப்படின்னா. அப்படியா? இப்போ அவன் கடை ஏதாவது இங்கே இருக்கா? கேட்குறாப்புல, அவர் மொழியில் கேட்குறாப்புல. அவன் அமெரிக்காரன் கடை எங்கேயாவது இருக்கா? ஆமாம் இருக்கு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்னு ஒன்று இருக்கு, அதை இழுத்து மூடுங்க, அதை சாத்துங்க. டேய் எனக்கு கேரண்டி தராத பையன் நாட்டு கடை இங்கே எதுக்குடா இருக்குன்னு போடு அப்படின்னு கடையை மூட போட அவன் உடனே கையெழுத்த போட்டு சரச்சரன ஆயத்தை அனுப்பி விட்டான். இவனை படிக்காதவன படிப்பறிமை விட பட்டறிவு மேலானது என்று உலகத்தில் வாழ்ந்து காட்டிய ஒரு மகத்தான மேதை நம்முடைய தாத்தன் காமராஜ். போயிட்டு வாங்க. இதனாலதான் அவன் பெருந்தலைவன் ஆகிட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தன்னை அந்த கேள்வி கேட்டா, அடா அயோக்கிய பயல, இன்னைக்கு கைது பண்ணி ஒதுக்கி போட்டிருப்பான், குண்டாசுல கூட போடுவான்.
உங்களுக்கு புரியுதுல்ல? இவன் தான் பாருங்க, சொந்த நாட்டில் ஓட்டு கேட்க வரும்போது ஒருத்தரையும் குட்டி வர்றதில்ல, சும்மா வர்றது. இப்போ அப்படி வர்றதில்லை, எல்லாம் பாதுகாப்பாக எது போட்டுக்கிட்டு வர்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சாதாரணமாக இருப்பான். முதலமைச்சரான ஒய் பிரிவு, இசட்டு பிரிவு, புரோட்டாக்கால், ஆட்டுக்கால்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஆளுக்கு முன்னாடி ஒரு வண்டி ஓடுது, வங்கி 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 வங்கின்னு. ஏது என்ன சத்தம் கேட்குறாப்புல. ஐயா போலீஸ் பாதுகாப்புன்னு. ஏன் நிறுத்த சொல்லு, இங்கே வாப்பா, வண்டியை கொண்டு வாப்பா. நான் என்ன செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்குதிக்கிட்டு போகிறேன், இங்கே வாப்பா. இல்லையா பாதுகாப்பு. என்னையா பாகிஸ்தான்லையா போகிறேன், சொந்த நாட்டில் போகிறேன், போப்பா தெண்ட செலவு கொண்டு போய் நிறுத்துப்பா போப்பா அப்படி. அவன் தலைவன். ஒரு தலைவனே தன் உயிருக்கு பயந்தா நாட்டு மக்களை யாரா காப்பாத்துறது? நான் என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு. நான் தாண்டா அந்த நாட்டுக்கே பாதுகாப்பு, எனக்கு எதுக்குடா பாதுகாப்பு? என் மக்களுக்கு யாரா பாதுகாப்பா? அப்போ யாருக்கு யார் என்னை கொல்லுவா? பாருங்க, இப்படி 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 வாழ்ந்த ஒரு தலைவர், இப்படிலாம் வாழ்ந்திருப்பாரா ஒருத்தன்? நீங்க கற்பனை கூட செய்ய முடியாது. உட்கார்ந்து ஒரு கதாசிரியன் திரைக்கதை எழுதினா கூட இவ்வளவு இப்படி ஒரு கதாநாயகனை நீங்க உருவாக்க முடியாது. அப்படி வாழ்ந்து காட்டிட்டவன், வாழ்ந்து காட்டிட்டவன். இன்னைக்கெல்லாம் முதலமைச்சர் பிள்ளைக்கு நடு ரோட்ல ஓட்டப்பந்தயம் வைக்குது, இங்கிட்டு ஓடுது அங்கிட்டு ஓடுது, சைக்கிள் ஓட்டுறாங்க. நான் எல்லாம் படுற பாடு. என் வீட்டு பக்கத்துல தான் இவங்க எல்லாரும் வீடு இருக்கு. இந்த கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி சாலையில கயிறை கட்டி போலீஸ் 2000 பேர் நின்றுக்கிட்டு, இங்கிட்டு போகாத அங்கிட்டு போகாத. என்னைய பார்த்தோம், நான் ப்ளீஸ்னு, என்ன செய்வான்னு தெரியலையே அப்படின்ட்டு, போய் தொலைங்கடா, என்னத்தையே ஓட்டி தொலைங்கடா. கொடுமை. அப்போலாம் நான் தாத்தனை நினைச்சுப்பேன், இந்த பைத்தியக்கார மாதிரி உனக்கு வாழ தெரியல, என்னத்துக்கு இப்படி இருந்தா நீ கதர் சட்டை கட்டிக்கிட்டு சும்மா ஒரு. கடைசி வரை சன்னியாசியா வந்து செத்து போனாப்புல. என்ன பண்றது சொல்லுங்க? சரியாத்தான் வச்சிருக்கான் பேர. அவர் இன்னொரு கட்சி தலைவருடைய, அவரை எதிர்த்து தான் அரசியல் செஞ்சிருக்காரு, அந்த கட்சி தலைவரின் தோல்விக்கு வருந்துகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இன்னைக்கு அடுத்தவர் தோல்விக்கு கைகட்டி சிரிக்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். அரசியல் மாண்பு இல்லாமல் போச்சு. அண்ணாதுரை அமெரிக்காவுக்கு போகும்போது நிக்சன் சந்திக்க மறுத்துறார் அமெரிக்க அதிபர். நிக்சன் இங்கே வரும்போது ஒரு இந்தியாவில் ஒருத்தரை சந்திக்க நினைக்கிறாரு, அது நம்ம தாத்தா காமராஜர். அவனுக்கு ஏதோ அவரை பிடிக்க பாத்திரம் எப்படியாதுன்னு நினைக்கிறாப்புல. நம்மால் திமிரில் நிக்சன் எல்லாம் நான் பார்க்க முடியாதுன்றாப்புல. என்னைய அப்படி சொல்லி அவர் அமெரிக்கா, அது யாரா இருந்தா என்ன, நம்ம அண்ணாதுரையை சந்திக்காம மறுத்துட்ட போது நான் ஏன் அவனை போய் சந்திக்கணும்? எப்படி பாருங்க, அண்ணாதுரை சந்திக்கலையா, நம்மளை சந்திக்கிறாரா, வெறுப்புக்காவது அவரை சந்திப்போம்னு நினைச்சு சந்திக்கிறாள் இன்னைக்கு இருக்கு. அவ்வளவு அரசியல் மாண்பும் நாகரிகம் கொண்டு அரசியல் தீண்டாமை துளியும் இல்லாத வாழ்ந்த பெருமக்கள் அன்று வாழ்ந்திருக்கான். ஒன்றும் பேச முடியாது, ஒரு பெருமையும் பேச முடியாது. நீ இப்ப இருக்கிற நிலைமையில நீங்களா அதெல்லாம் நீங்களாடா அப்படின்னு